நாட்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்வடைந்துள்ள அதேவேளை உயிரிழந்த நோயாளர்களில் 37 பேர் பெண்கள் ஆவர். மேலும் இதுவரை அடையாளம் காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஜனவரி 1 முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 75,321 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இம்மாதத்தில் கடந்த 18 நாட்களில் 19,943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் வெகுவாக அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அத்தோடு டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 53ஆக உயர்வடைந்துள்ளதோடு டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு 162 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்தில் 39,667 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு தென் மாகாணத்தில் 11,610 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் கம்பஹா, கொழும்பு, மாத்தர, கண்டி, களுத்துற, ரத்தனபுரி, காலி, அம்மன்தோட்ட, குருநாகல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாவதை காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக தற்போது வரை உயிரிழந்துள்ள நோயாளர்களில் 37 பேர் பெண்கள் எனவும் 5 பேர் சிறுவர்கள் எனவும் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. அரச வைத்தியசாலைகள் பலவற்றில் டெங்கு நோயாளர்கள் வார்டுகள் நிரம்பியுள்ள நிலையில் வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் நோயாளர்களுக்கு சிகிச்சை சேவைகளை வழங்கி வருகின்றனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவிக்கையில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களில் 37 பேர் பெண்களாக உள்ளனர். ஆகையால் நோய் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் தகுதி வாய்ந்த வைத்தியரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். பெண்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் ஓய்வெடுக்காது வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதால் சிகிச்சை தாமதமாகி கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் செயலிழந்து உயிரிழப்புகள் சம்பவிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த 24 மணித்தியாலயங்களில் மாத்திரம் 843 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்குமாயின் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். கை மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வைத்திய சிகிச்சையை பெறுவதே சிறந்தது. ஆகையால் டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருப்பது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். මේ දිනවල යම් කිසි කෙනෙකුට උණ සමග ඇඟපත වේදනාව, මස්පිඩු වේදනාව, හිසරදය, වමනය, ඔක්කාරය වැනි රෝග ලක්ෂණ තියෙනවා නම් සුදුසුකම් ලත් වෛද්‍යවරයෙක් හම් වෙලා Tamanට තියෙන්නේ ඩෙන්ගු රෝගයේද නැද්ද කියලා සැකහැර දැනගෙන වෛද්‍ය ප්‍රතිකාර සඳහා යොමු වෙන්න කියලා විශේෂයෙන් අපි මහ ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. ඕන විශේෂයෙන් උණ අඩු කර ගැනීම සඳහා පැරසිටමෝල් වර්ගයේ ඖෂධ පමණයි භාවිතා කළ යුත්තේ. ඔබට යම් කිසි විදියකින් වෛද්‍යවරයා කිව්වොත් ඩෙන්ගු රක්තපාත උණ තියෙනවා කියලා ඒ කියන විදියට තරල පාවිච්චි කිරීම හරිම වැදගත්. විශේෂයෙන්ම රෝහල් වලින් ආරංචි වෙනවා මොනර කුඩුම්බිය, පැපොල් කොළවල යුෂ, පොළොස් තඹපු වතුර මේ දේවල් පාවිච්චි කරලා සංකුලතාවලින් රෝහල් වලට පැමිණෙනවා කියලා. ඉතින් එහෙම කරන්නේ නැතුව වෛද්‍යවරුන් කියන විදියට මේක රෝගය කළමනාකරණය කරගත්තොත් ඔබට සුව වෙලා ගෙදර එන්න පුළුවන්. துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிரிழந்த இலங்கையின் 35வது பொலிஸ் மா அதிபரான முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சந்தன தீபால் விக்ரமரத்னவின் புதவுடலுக்கான இறுதிக் கிரியைகள் பொலிஸ் மரியாதையுடன் இன்று திங்கட்கிழமை பொரல பொது மயானத்தில் நடைபெற்றது. மாலபே தலாஹேன பரக்கிரம மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த 17ஆம் தேதி காலை முன்னாள் பொலிஸ் மா அதிபர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டு முல்லேரியா கொழும்பு கிழக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தார். அவர் தனது மெய்ப்பாதுகாவலரின் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை உயிரிழந்த முன்னாள் பொலிஸ் மா அதிபரின் உடற்கூற்று பரிசோதனையில் திறந்த தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளதுடன் உடல் பாகங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய 9mm ரக கைத்துப்பாக்கியை என்பன நீதிமன்றத்தினூடாக அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன. இச்சம்பவம் குறித்து மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலபே போலீசார் இணைந்து 2 விசேட போலீஸ் குழுக்கள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றன. முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன உயிரிழப்பு இவ்வாறு அமைந்துவிட்டது என்பதை நினைக்கும் போதே கவலையாக இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவலை வெளியிட்டார். உயிரிழந்த முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன எனக்கு மிகவும் நெருக்கமானவர். நான் ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது அவர் பொலிஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். மிகவும் நேர்மையான, வெளிப்படையான, நல்ல குணத்துடன், கடமை உணர்ச்சியுடன் செயற்பட்டவர். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சினைகள், மோதல்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இடையிலான நிலைப்பாடு மோதல்களால் பொலிஸ் மா அதிபருக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதுண்டு. இருந்தபோதும் அவ்வாறான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எவரையும்
பகைத்து கொள்ளாமல் செயற்பட்டார். ஆர்ப்பாட்ட காலத்தில் கூட மிக அமைதியாகவே செயற்பட்டார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ඉතාමත්ම අවංකව බොහොම ගුණයාපත්ත බොහොම තැන්පත්ව සහ බොහොම නිවුණු සිතකින් වැඩකරපු කෙනෙක් යා. අරගලේ කාලේ වුණත් තාම සංසුන්ව තමයි වැඩ කෙරුවේ. මේ සිද්ධිය වෙන්න මීට සති 2කට 3කට විතර කලින් එයයි මගේ තව යාළුවෙක් අපි හමු වුණා. හමු වෙලා පැය 2ක් 3ක් විතර අපි විහිළු කර කතා බහ කර හිටියේ. එතුමාගේ අභාවය ඇත්තටම මේ විදිහේ දෙයක් පිළිබඳව මට නම් හිතන්නත් හරි අමාරුයි. විශාල හිතේ වේදනාවක් මේ සිද්ධිය ඉතින් කොහොම වුණාද මොකද්ද කියලා තාම අපිට කියන්න බෑ. திசைக்காட்டி அரசாங்கம் ஜனநாயகத்தை அளித்து சர்வாதிகார தனிக்கட்சி ஆட்சியை உருவாக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய சட்டத்தரணிகள் சங்கத்தினால் நேற்று இலங்கை மன்ற கல்லூரி கேட்போர் கூடத்தில் ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்த பொதுமக்கள் கருத்தாடல் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை தொடர்பாக சர்வதேச ரீதியில் கட்டியெழுப்பப்பட்ட பல உடன்படிக்கைகளும் இணக்கப்பாடுகளும் காணப்படுகின்றன. மெசபோட்டோமியா, எகிப்து, கிரேக்கம் மற்றும் ரோமானிய யுகங்கள் முதல் மாக்னா கராட்டா வரை மத்திய கால இங்கிலாந்தின் பொது சட்ட உருவாக்கம், 1787 அமெரிக்க அரசியலமைப்பு, 1948 மனித உரிமைகள் பிரகடனம், 1966 சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசனம் மற்றும் 1985 நீதித்துறை சுதந்திரம் தொடர்பான அடிப்படை விழுமியங்கள் போன்ற பல முற்போக்கான சட்டப்படிகள் வரலாற்றில் எடுக்கப்பட்டுள்ளன. சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான அதிகார பரவலாக்கம் மற்றும் இவ்வதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகள் மூலமே ஜனநாயகம் பலப்பெறுகின்றது. இந்த ஜனநாயக கட்டமைப்பின் மூலமே அரசு நிர்வாகம் முன்னெடுக்கப்பட்டன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நீதித்துறை எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கே ஜனநாயகம் வலுப்பெறும். சர்வதேச கொள்கை கோட்பாடுகள் நமது நாட்டிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சிலருக்கு இந்த சர்வதேச கோட்பாடுகள், கொள்கைகள் மற்றும் இணக்கப்பாடுகள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது நினைவுக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரம் கிடைத்த பின்னர் அந்த அதிகார மையங்களை உறுதிப்படுத்தும் போது மறந்து விடுகின்றனர். இன்று வரை உயர் நீதிமன்றங்களில் பல நீதியரசர்களை நியமிக்க முடியும் என்று இருந்த போதிலும் அந்த நியமனங்கள் செய்யாமல் இருக்கின்றனர். நீதியரசர்களை நியமிக்காதிருப்பதே அடிப்படை உரிமைகள் மீறலாகவும் நீதித்துறைக்கு செய்யப்படும் முறையற்ற அழுத்தமாகவும் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். දැන් අද දවසේ මොකක්ද සිද්ධ වෙන්නේ? අභියාචනාධිකරණයට, ශ්‍රේෂ්ඨාධිකරණයට විනිසුරුවන් ගණනාවක් පත් කරන්නට තිබෙන අවස්ථාව කල්මරමින් සිටිනවා. පත් කිරීම කරන්නේ නැහැ. මොකද ඒකට හේතුව විවිධ අයට විවිධ දේ සිතන්න පුළුවන්. අපි පැහැදිලිවම කියනවා මේ අභියාචනාධිකරණයට, ශ්‍රේෂ්ඨාධිකරණයට මේ විනිසුරුවන් පත් නොකිරීම ඇත්ත වශයෙන්ම මූලික අයිතිවාසිකම් උල්ලංඝනය කිරීම. මේක අධිකරණයේ ස්වාධීනත්වයට එල්ල කරන මරු පහරක් හැටියට අපි දකිනවා. ඊළඟට යෝජනා කරනවා ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරුවන්ගේ විශ්‍රාම යාමේ වයස 65 සිට 67 කරන්නට. අභියාචනාධිකරණයේ විනිසුරුවන්ගේ විශ්‍රාම යාමේ වයස 63 සිට 65 කරන්න. මේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනයක් කරා මේ නිශ්චිත කාරණාව ඉලක්ක කරගෙන අර පොරොන්දු වුණු සමස්ත ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය, ජනාධිපති ක්‍රමය අහෝසි කිරීම කේන්ද්‍ර කරගත් සංශෝධනයකට යන්නේ නැහැ. මේ නිශ්චිත කාරණාව කේන්ද්‍ර කරගෙන ඇයි මේ විශ්‍රාම වයසේ වෙනස්කම ඇති කරන්නට යන්නේ? අපි පැහැදිලිවම කියන්න කැමතියි මේ කරන්නට හදන ක්‍රියාදාමය සම්පූර්ණ තනිකර ප්‍රජාතන්ත්‍රවාදයේ විනාශ කිරීමේ ක්‍රියා. இலங்கையில் உள்ள நீதிபதிகள் தமது கடமைகளை மேற்கொள்வதில் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். இலங்கை பொது சட்ட பாரம்பரியத்தை பின்பற்றுவதால் நாட்டின் மேல் நீதிமன்றங்களால் வெளியிடப்பட்ட தீர்ப்புகளிலிருந்து வெளியிடப்படும் பல்வேறு விளக்கங்களையும் கருத்துக்களையும் நீதிபதிகள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதியரசர் கோதாகுட வலியுறுத்தினார். சட்டத்தரணி விஜித குமாரகேயினால் எழுதப்பட்ட பிணை தொடர்பான சட்டம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றியதாவது, நாடு முழுவதும் உள்ள சில நீதிவான்கள் தங்களுக்குரிய பொறுப்புகளின் சுமையை கருத்தில் கொள்ளாமல் இன்னும் ஒரு பேனாவை மட்டுமே பயன்படுத்தி தங்களது அன்றாட நீதிமன்ற பணிகளை கையால் எழுதுகிறார்கள். ஒரு சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதா அல்லது அவர்களை விளக்கமறியலில் வைப்பதா என்பது ஒரு நீதிவான் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றும் உணர்வுபூர்வமான முடிவுகளில் ஒன்றாகும். நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்படும் சமர்ப்பிப்புகள், ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களை கவனமாக மதிப்பீடு செய்த பின்னர் வரையறுக்கப்பட்ட கால எல்லைக்குள் இந்த கையை முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். கவனமாக மதிப்பீடு செய்த பின்னர் வரையறுக்கப்பட்ட கால எல்லைக்குள் இத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் நீதிமன்ற முடிவுகளுடன் உடன்படவோ அல்லது உடன்படாமலோ இருக்க சுதந்திரம் உள்ள போதிலும் நீதித்துறை உறுப்பினர்களை விரைவாக தவறாக புரிந்து கொள்ளவோ அல்லது நியாயமற்ற மதிப்பிடவோ கூடாது. ஏனெனில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெரும்பாலும் முழுமையற்ற தகவல்களாலேயே கட்டமைக்கப்படுகின்றன என்றார்.
නීතිඥ විජිත කුමාරගේ රචිත ඇප සම්බන්ධ නීතිය සහ මිහිඳුම් හිරිපොද කෘති එළිදැක්වීම පොළොන්නරුවේදී සිදු කෙරුණා. ඒ ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරු යසන්ත කෝදාගොඩගේ ප්‍රධානත්වයෙනුයි. මේ දිවයිනේ සමහර මහේස්ත්‍රාත්වරු සහ මහේස්ත්‍රාත්වරියන් ඉන්නවා ස්වකීය රාජකාරී කිරීම සඳහා දවසකට බෝල් පොයින්ට් පෑනක් ගෙවෙනකන් ලියන. මේ බෝල් පොයින්ට් පෑන් නිෂ්පාදනය කරන උදවිය කියනවා නේද මේ එක දිගට ඉරක් ඇන්දොත් කොයිතරම් ලියන්න පුළුවන්ද කියලා. කිලෝමීටර් 2.5ක්ද කොහෙද ඉරක් අඳින්න පුළුවන්ලු බෝල් පොයින්ට් පෑනක් ගෙවෙනකන් ඇන්දොත්. අන්න ඒ තරම් ප්‍රමාණයක් වැඩ කරන රාජ්‍ය නිලධාරීන් පිරිසක් තමයි මේ මහේස්ත්‍රාත්වරු කියන්නේ. මේක බොහොම සංකීර්ණ තත්ත්වයක්. ඉතින් මේක බොහොම ගැඹුරින් අධ්‍යයනය කළා තමා සතු ඊටාම සීමිත වේලාව තුල නිවැරදිව ගත යුතු තීරණයක්. ඒකයි මෙතන තියෙන අභියෝගය. මේ අභියෝගය තවත් වැඩි වෙන්නේ පරිබාහිර කරුණු නිසා. ඉන්න එක් කරුණක් තමයි අධිකරණයේ හමු වෙන්නේ පාර්ශව දෙකයි. පැමිණිල්ලේ පොලිස් නිලධාරී මහත්මයා හෝ පොලිස් නිලධාරීන් සහ සැකකරු වෙනුවෙන් පෙනී සිටින නිර්මාණශීලීව සහ ඉතා උද්‍යෝගිමත් ආකාරයට අප ලබා ගැනීමේ පිණිස අයදුමක් ඉදිරිපත් කරන නීතිඥ මහත්මයා හෝ මහත්මිය. දැන් තවත් අභියෝගයක් මතුවෙලා තියෙනවා. ඒ තමයි විධිමත් සහ සමාජ මාධ්‍යය මේ දෙස බලන ආකාරය. ඒකත් ඉතාමත් අභියෝගාත්මකයි. ඔවුන්ට ඒ වෙලාවේ ඔවුන්ගේ හිතට එන කරුණු, ඔවුන් හමුවේ තියෙන සැලකිරීම, ඔවුන් හමුවේ තියෙන ලේඛන වලින් අනාවරණය වෙන කරුණු, ඒ සියලුම දේවල් ඉතාමත්ම ක්ෂණයකින් අධ්‍යයනය කළා තමයි ඔවුන්ට තීරණයක් ගන්න සිදු වෙන්නේ. ඒ තීරණයට ඔබ මහජනතාව හැටියට එකඟ වෙන්නත් පුළුවන්, එකඟ නොවෙන්නත් පුළුවන්. මොකද මහජනතාවත් මේ දෙස බලන්නේ මේ ආකාරයේ කණ්ණාඩියකින් නෙවෙයි, ටින්ටඩ් ග්ලාස් එකකින්. ඒගොල්ලන්ගේ දේශපාලන මතිමතාන්තර, ඒගොල්ලන්ගේ සමාජය ගැන තියෙන ආකල්ප, ඒගොල්ලන් අධිකරණය ගැන දක්වන ආකල්ප වැනි සියලුම දේවල් අනුසාරයෙන් තමයි ඒගොල්ලන් මේ ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் 90,122 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. வெளியிடப்பட்ட சமீபத்திய தரவுகளின்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 20,480 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 23% ஆகும். அதேபோன்று சீனாவிலிருந்து 5,494 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 9,277 பேரும், அதேபோன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து 5,487 பேரும் இக்காலப்பகுதியில் இலங்கை வந்துள்ளனர். மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஜூலை 15 வரையான காலப்பகுதியில் ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் வருகை 12,36,695 பதிவாகியுள்ளது. அவர்களில் இந்தியாவிலிருந்து 3,14,100 பிளியந்தல போகுந்தர பகுதியில் நேற்று வீடொன்றில் ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து தாக்கி தப்பிச் சென்ற 4 சந்தேக நபர்களில் 2 போலீசார் பிடிக்க முயன்றபோது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சந்தேக நபர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த சந்தேக நபர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். போகுந்தர ஓபி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடொன்றுக்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஆயுதங்களுடன் வருகை தந்திருந்த 4 சந்தேக நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை தாக்கி வீட்டையும் சேதப்படுத்தி அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். மேற்படி சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து பிலியந்தல நோக்கி சென்று கொண்டிருந்த போது பிலியந்தல போக்குந்தர வீரசிங்க மாவட்ட பகுதியில் குறித்த நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் முற்பட்டுள்ளனர். கிரிபத்கொட திக்பிட்டிகொட பகுதியில் பெருமளவான ஐஸ், ஹெரோயின் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவரை கொழும்பு மாவட்ட வலய குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கொழும்பு மாவட்ட வலய குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் இரவு திப்பிட்டிகொட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த போதைப் பொருள் தொகையுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெய்வல கல்கிஸ்ஸ பொது மயானத்திற்கு நேற்று மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தேக நபர்கள் 2 மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மயானத்தின் பாதுகாவலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தெய்வல பகுதியின் பிரதான வீதிக்கு அருகில் அமைந்துள்ள நிசல செவன பொது மயானத்திற்கு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சந்தேக நபர்கள் 2 இவ்வாறு துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருந்தனர். இலங்கை தேசிய புகைப்பட கலை சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 46வது தேசிய புகைப்பட போட்டியும் புகைப்பட கண்காட்சியும் அண்மையில் கொழும்பில் உள்ள JDA கேலரியில் இடம்பெற்றது. புகைப்பட கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இக்கண்காட்சியை பார்வையிட JDA கேலரிக்கு விஜயம் செய்தார். இலங்கையின் காடுகளில் வாழும் பல காட்டு விலங்குகளின் தனித்துவமான நடத்தைகளை சித்தரிக்கும் பல்வேறு புகைப்படங்கள், உருவப்படங்கள், வாழ்விட நிலப்பரப்புகளை எடுத்துக்காட்டும் புகைப்படங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசியால் எடுக்கப்பட்ட அழகான புகைப்படங்கள் இவ்வாண்டு கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன.
உண்மையான தலைமைத்துவம் என்பது பதவிகளோ அல்லது அதிகாரமோ அல்ல, பொறுப்புணர்வுடனும் பரஸ்பர பரிவுடனும் பிறரின் நலனுக்காக செயலாற்றுவதே ஆகும் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையின் பெண் பிள்ளைகளையும் இளம் பெண்களையும் வலுவூட்டும் ஒரு முதன்மை தன்னார்வ நிறுவனமான இலங்கை பெண்கள் சார்னர் இயக்கத்தினால் நேற்று அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமர் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இதன்போது பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய அவர்களின் கரங்களால் பெண் பிள்ளைகளுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இம்முறை விருது வழங்கும் நிகழ்வில் சிறுமிகளின் ஒழுக்கம், நெகிழ்ச்சித்திறன், நேர்மைத்தன்மை மற்றும் பிறருக்கு சேவை செய்வதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டி 338 ஜனாதிபதி விருதுகளும் 12 பிரதமர் விருதுகளும் உள்ளடங்கலாக மொத்தம் 350 விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன. நெஸ்லே ப்ரொஃபஷனல் லங்கா ஏற்பாட்டில் இடம்பெற்ற நெஸ்லே கோல்டன் செஃப் அட் சிறந்த சமையல் நிபுணர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. 5 சுற்றுகளாக இடம்பெறவிருக்கும் முதலாவது சுற்று கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு வளையங்களை உள்ளடக்கியதாக இடம்பெற்றது. இப்போட்டியின் மூலம் சிறந்த இளம் சமையற்கலை நிபுணர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக அமைகின்றது. தொடர்ந்து இன்னும் 8 வளையங்கள் அடங்கலாக 4 சுற்றுக்கள் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. 26ට නෙස්ලේ ප්‍රොෆෙෂනල් අරගෙන ඇවිල්ලා තියෙනවා. ඉතාමත්ම දක්ෂ තරුණ සූපවේදීන් පිරිසක් ඉතාමත් හොඳින් අද දිනේ තරඟ කරා. ඉතින් මම ස්තුතිවන්ත වෙනවා නෙස්ලේ ප්‍රොෆෙෂනල් වලට. 2026 ගෝල්ඩන් ෂෙෆ් එක ස්ටාර්ට් එක පළවෙනි ප්‍රෝග්‍රෑම් එක විදියට යන්නේ කලම්සා නිගම්බු රීජන් එකේ. මේ විදියට අපේ තව ඉවෙන්ට් 4ක් තියෙනවා රීජන් 8ක. ඇත්තටම ගෝල්ඩන් ෂෙෆ් කියලා කියන්නේ ශ්‍රී ලංකාවේ ඉන්න තරුණ සූපවේදීන්ට ඒගොල්ලන්ගේ හැකියාව දියුණු කරගන්න තියෙන හොඳම අවස්ථාවක්. ඒක නෙස්ලේ ප්‍රොෆෙෂනල් එකෙන් ඒගොල්ලන් සම්පූර්ණම උදව් සපයනවා ඒගොල්ලන්ගේ තියෙන ස්කිල්ස් ඩෙවලොප් කරගන්න. கொட்டகள பிரதேச சபைக்குட்பட்ட வட்டகோட மேல் பிரிவில் குடிநீர் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்றைய தினம் கொட்டகள பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் விஜயசீலன் சுதர்ஷன் தலைமையில் நாட்டப்பட்டது. வட்டகோட மேற்பிரிவு மக்களின் பெரும் பிரச்சினையாக காணப்பட்ட குடிநீர் பிரச்சினை நீண்டகால பிரச்சினையாக காணப்பட்டது. எனவே தனது தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வியின் நிதி ஒதுக்கீட்டில் வட்டகோட மேல்பிரிவு வட்டார உறுப்பினர் சுதர்ஷன் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன்போது தலவாக்கல நகரசபை தலைவர், கொட்டகள பிரதேச சபை அமைப்பாளர், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கை பிடிச்சினாலும் பரவாயில்ல. வட்டகோட மேற்பிரிவில் உங்களுக்கு தெரியும், நெடுங்காலமாக தண்ணி பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்த பிறகு என்னென்னு கேட்டால் நம்மளோட மதிப்புக்குரிய கிருஷ்ணன் கலைச்செல்வி அவங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்காங்க நம்மளோட கட்சியில். அவங்களோட நிதி ஒதுக்கீட்டின் கீழே இன்றைக்கி இந்த தண்ணி பிரச்சனைக்கான தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இடத்துக்காக நாங்கள் இன்றைக்கி விரைவில் வந்து இன்றைக்கி வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. எனவே இந்த வேலைகள் சிறப்பாக நடைபெறும். இனி வருங்காலங்களில் வட்டகோட மேற்பிரிவுக்கும் சரி அனைத்து பகுதிக்கும் அபிவிருத்தி வேலைகளை செய்கிறதுக்கு இருக்கும். அதில் ஒரு ஆரம்ப கட்டமாக குடிநீர் பிரச்சனை தான் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது வட்டகோட மேற்பிரிவில். அதே மாதிரி இந்த ஏரியாவில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு தான் இருக்கோம். எனவே இவ்வளோ நேரமாக ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. வட்டகோட பிரதேசத்தில் எங்களுக்கு மெயின் பிரச்சனையே தண்ணி பிரச்சனை தான். நாங்கள் கடையில் வேலைக்கு வரும்பொழுதும் ஒடியாந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஐயாமாருங்கக்கிட்ட தூரமார்கிட்ட விரட்டுப்பட்டு நின்று மெயின் பிரச்சனையே எங்களுக்கு தண்ணி தான் பிரச்சனை. சுதர்சன் அண்ணா அவருங்க மூலமாக எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை தீருது. இதனால் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
வட்டக்கோடை அப்பர் டிவிஷன்லேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து இந்த தண்ணி பிரச்சனை பெரும்பாலும் ரொம்ப நாளாகவே இருக்குது. 2ஆம் மாதம் வந்துட்டாலே எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதிலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். காலையில் தண்ணி பிடிக்கிறேன்னா பொதுவாக எங்கனையாவது ஒரு இடத்துல அப்படித்தான் தண்ணி பிடிப்போம். அதையும் எல்லாரும் நின்று அங்கனைக்கெல்லாம் பிடிக்கிற நேரத்தில் டைம் ஆகும். டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு போக இயலாது. எங்களுக்கு டைமுக்கு எங்கள் வேலைகளை செய்ய முடியாது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னா கூட டைமுக்கு அனுப்புகிறேன் கரைச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து தண்ணி எல்லாம் லைனில் நின்று பிடிச்சி வச்சுட்டு திரும்ப போகிற அளவுக்கு எங்களுக்கு டைமும் பிரச்சனை. இந்த தண்ணினால் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த தண்ணி பிரச்சனையை இவ்வளோ காலமாக நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எவ்வளவோ பிரச்சனை பண்ணி என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், சரிவல்ல. இப்போ இந்த பிரதேச சபை உறுப்பினர் சுதர்சன் மூலமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. இன்றைக்கி அடிக்கல் நாட்டுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நான். கதிர்காம பாத யாத்திரிகளுக்கு மட்டக்களப்பு மாநகர சபையினால் ஒவ்வொரு ஆண்டும் வழமை போல் அன்னதான பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் சில புகைப்படங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் மாநகர சபையின் குப்பை சேகரிப்பு வாகனத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டதாக தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இவ்விடயம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் கலந்து கொண்டார். கதிர்காம கந்தனின் ஆடிவேல் திருவிழாவை முன்னிட்டு பாதை யாத்திரை செய்யும் அடியார்களின் நலன் கருதி மட்டக்களப்பு மாநகர சபை அந்த பாத யாத்திரிகர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் பணியினை கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். இந்த அன்னதான பணியினை ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தர அனுசரணையோடு மாநகர சபையும் ஒரு அனுசரணை வழங்கி ஒரு அன்னதான குழுவினரால் இந்த பணி செயற்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு எமது மாநகர சபையின் ஆட்சி காலத்திலே அப்போது இருந்த முதல்வர் தியாகராஜா சரவணபவன் அவர்களும் அப்போதைய ஆணையாளர் மதிவண்ணன் அவர்களும் இணைந்து இந்த பணியை ஆரம்பித்து வைத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இந்த வருடமும் நாங்கள் இந்த பணிக்கான சேவைகளை கடந்த 8ஆம் தேதி ஆரம்பித்திருந்தோம். அன்று இந்த பணிக்காக எமது மாநகர சபை வளாகத்தில் இருந்து அண்மையிலே மாநகர சபைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட, அதாவது 2,2.25 கோடி ரூபாய் செலவிலே 4 உளவு இயந்திரங்கள் புதிதாக கொள்வனவு செய்திருந்தோம். அந்த உளவு இயந்திரத்திலே புதிய உளவு இயந்திரங்கள் 2ஐயும் ஏனைய வேலை பகுதிக்குரிய உளவு இயந்திரங்களும் அதற்குரிய அந்த பெட்டியையும் சேர்த்து மொத்தமாக 4 உளவு இயந்திரங்களில் அந்த சமையல் அன்னதான பணிக்கான அந்த பொருட்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சமூக வலைத்தளத்திலே யூபிடிபி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய அந்தனிசில் ராஜ்குமார் என்பவர் இந்த சமூக வலைத்தளங்களிலே மட்டக்களப்பு மாவட்ட யூபிடிபியின் அமைப்பாளர் என்று சொல்லப்படும் அந்தனிசில் ராஜ்குமார் அவர்கள் இந்த எமது சேவைக்கான இந்த உளவு இயந்திரங்களில் நாங்கள் சுகாதார பகுதிக்கு பாவனையில் உள்ள உளவு இயந்திரத்தை, அதாவது கழிவு முகாமித்துவத்துக்கு பயன்படுத்தும் உளவு இயந்திரத்தையும் விலங்கு கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை ஏற்றுகின்ற இந்த டிராக்டரின் பெட்டிகளில் இந்த சமையல் சாமான்களை ஏற்றிக்கொண்டு சமைத்து கொடுப்பதாக ஒட்டுமொத்த இந்த மாநகர சபை முதல்வர், கௌரவ உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த இந்த மாநகர சபைக்கும் ஒரு அவதூறை ஏற்படுத்தும் வகையில் இந்த களங்கத்தை அவர் ஏற்படுத்தியுள்ளார். இவ்வளவு 5 வருடங்களாக நாங்கள் இதை செய்து வருகிறோம். இதுவரையில் யாருமே இதை பற்றி ஒரு முறைப்பாடோ எந்த ஒரு விமர்சனங்களோ செய்யாத நிலையில் இவர் தான் இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் தொடர்ந்து எமது தமிழரசு கட்சியில் செயற்பாடுகளை, எம்பிமார்களின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக விமர்சித்து வருபவர். இவர் இப்படியான இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதன் பொருட்டு எமது மாநகர சபையினரும் இந்த உத்தியோகத்தர்கள், எங்களது இந்த அரசியல் பிரிவை சேர்ந்த எல்லோரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறோம்.
அது மட்டுமல்லாது இந்த புனித கடமையை மேற்கொண்டு யாத்திரிகம் செய்கின்ற அந்த புனிதமான அந்த யாத்திரியர்கள் கூட தங்கள் மன உளைச்சலுக்குள்ளான ஒரு நிலையை இவர் தோற்றுவித்திருக்கிறார். ஆகவே இப்படியான இந்த செயற்பாடானது எமது மாநகர சபையை களங்கப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இது காணப்படுகிறது. ஆகவே இவருக்கு எதிராக நாங்க ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் என்று சொல்ற ஒரு அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்காக முதலாவதாக நேற்று இவருக்கு எதிராக நான் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறேன். தொடர்ச்சியாக அவருக்கான இந்த சட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளோம். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கான தென்னாப்பிரிக்கா உயர் ஸ்தானிகர் ஆலயம் கொழும்பு மட்டக்குழி க்ரோ ஐலண்ட் கடற்கரையில் கடற்கரை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்வு இலங்கைக்கான தென்னாப்பிரிக்கா உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் பொறுப்பாளர் திருமதி நதாபிக் சிங் ரமோட்சேலா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மண்டேலா தினத்தின் உலகளாவிய சேவை மனப்பான்மையை பிரதிபலிக்கும் வகையில் சமூகத்திற்கு நேர்மையான பங்களிப்பை வழங்கும் நோக்கில் பங்கேற்பாளர்கள் தங்களது நேரத்தை அர்ப்பணிக்க இந்த முயற்சியை ஊக்குவித்தது. மேலும் நெல்சன் மண்டேலாவின் 67வது ஆண்டுகால பொது சேவையை நினைவுகூரும் வகையில் 67 நிமிடங்களை சமூக சேவைக்கான ஒதுக்கும் பாரம்பரியமும் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சின் ஆப்பிரிக்க விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் MHMN பண்டார கிளீன் ஓஷன் ஃபோர்ஸ் அமைப்பின் தலைவர் ஜெரோம் பெர்னாண்டோ, ஐக்கிய ராச்சியம், இந்தோனேஷியா, மாலைத்தீவு, கசகஸ்தான், கியூபா மற்றும் பொதுநலவாய நாடுகளின் தூதரக பிரதிநிதிகள், பொதுநலவாயத்தின் இலங்கைக்கான தேசிய நிதி ஆலோசகர் டாக்டர் ஜினா மஸ்வாபி, போலீஸ் சுற்றுச்சூழல் பிரிவு அதிகாரிகள், தென்னாப்பிரிக்கா உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள், அனுசரணையாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கடற்கரை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் நெல்சன் மண்டேலாவின் நிலைத்திருக்கும் மரபால் ஊக்கமளிக்கப்பட்ட சேவை, ஒற்றுமை மற்றும் சமூக பொறுப்பு ஆகிய விழுமியங்களையும் மீண்டும் வலியுறுத்தியது.